Hi friends, நம்ம iFi Tech சேனல்ல நம்மளோட மொபைல்ஸ் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் இருக்குது. ஸோ தொடர்ந்து உங்களுக்கு வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டே இருக்குது. அதாவது சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது, சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு ஆனே ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நான் ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ் லிங்க்கில் கொடுத்துருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் போயிட்டு ஸோ அந்த சுவிட்ச் ஆன் ஆகாத மொபைலை வந்து எப்படி சுவிட்ச் ஆன் பண்ணுறன்ற வீடியோ வந்து கற்றுக்கோங்க. அது திருப்பி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணால் வந்து என்ன வழிமுறைகள் பண்ணால் வந்து திருப்பி ஆகாமல் இருக்குன்ற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம iFi Tech சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை மாதிரி மொபைல் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு, ஆனே ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் லிங்க்கில் நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம். அந்த வீடியோஸை போய் பாருங்கள். ஸோ அதில் வந்து நான் உங்களுக்கு எப்படி பண்ணணுன்ற இது வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதை பண்ணி ரிகவர் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த இது திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு, அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர், அதாவது ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருப்பீங்க. அதனால் வந்து இந்த பிரச்சனைகள் வரும். ஸோ அது எப்படி அப்டேட் பண்ணுறது இந்த வீடியோவில் வந்து நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஒரு சமயம் வந்து 1 ஜிபியாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வச்சுருக்க மொபைலை பொறுத்தவரைக்கும் 1 ஜிபிக்கு மேலேயே வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிறதுக்கு இது இருக்குது சாஃப்ட்வேர் வந்து. அதனால் நீங்கள் வந்து ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக் போட்டுக்கோங்க, நெட் பேக் போட்டு. ஸோ இல்லை ஒய்ஃபை இருந்தால் ஒய்ஃபை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவோ இல்லை உங்கள் வீட்டில் இருந்தாலும் ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ அது ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டால் ஆகும். ஸோ அதை இப்போ நம்ம செஞ்சு காட்டலாம். மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைலில் எடுத்துக்கிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ், அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இதில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ அபவுட் ஃபோன்ஸ், ஸோ அதுலேயும் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ அதில் உங்களுக்கு அப்டேட் சென்டர், ஸோ இந்த காமன் ஃபைண்ட்ஸில் இருக்குது. இந்த அப்டேட் இதில் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டுன்னு இருக்குது பாருங்கள், இது எடுத்துக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டை எடுத்துக்கிட்டு ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எத்தனை ஜிபி அதில் வந்து நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மொபைலும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு 500 800 இருக்கும், ஒருத்தவங்களுக்கு 1 ஜிபிக்கும் எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்ஸு. அதனால் இதை வந்து நம்ம வந்து உங்களோட மொபைல் டேட்டா எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இல்லாட்டி அதுக்கு மேலே ஏதாவது பேக் போட்டுக்கிட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க, டெவலப் பண்ணுங்கள். இல்லாட்டி ஒய்ஃபை இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒய்ஃபை இல்லை உங்கள் வீட்டில் ஒய்ஃபை இருந்தால் கூட ஸோ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒய்ஃபையை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ ஒய்ஃபையை எடுத்து இப்போ கனெக்ட் பண்ணுறேன் மொபைலில். ஸோ இன்னொரு மொபைலில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 2 ஜிபி டேட்டா இருக்குது. ஸோ எனக்கு வந்து இது பார்த்திங்கன்னா இது 1.5 ஜிபி கிட்ட வருது. ஸோ அதனால் வந்து எனக்கு இது சப்போர்ட் பண்ணும். அதனால் இந்த ஒய்ஃபை அதாவது கேத்தரிங் போட்டு நான் மொபைல் மூலிமா அந்த ஒய்ஃபை நான் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ போய்ட்டு நான் வந்து ஸோ அந்த செக் அப்டேட்டில் போய்ட்டு மறுபடியும் உள்ளே போனோன்னா எனக்கு வந்து ஸோ இப்போ வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் மறுபடியும் கேட்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா டவுன்லோட் கேட்குது. ஸோ நான் ஆல்ரெடி ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இந்த ஓஎஸ் சாஃப்ட்வேர், ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர், இதை வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கும். இப்போ நான் வந்து டவுன்லோட்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை மாதிரி ஆகும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபோனை வந்து எதுவுமே பண்ணத்தால ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டுருக்கு. ஸோ இதை 100% வர வரைக்கும் ஃபுல்லாக டவுன்லோட் ஆகணும். அது வரைக்கும் இந்த ஒய்ஃபை நீங்கள் வேறு எதுவுமே வந்து இதில் வந்து ரிமூவ் பண்ணுறாதீங்க. பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் இடையிலே ஸ்டாப் ஆகிடும். அதனால் இது 100% வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வேறு எதுவும் சாஃப்ட்வேர்ஸ் வேறு எதுவுமே டவுன்லோட் பண்ணாதீங்க, வேறு ஆப்ஸ் எதுவுமே இறக்க வேணாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 100% டவுன்லோட் ஆகிருச்சு. ஆனதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் நவ் இல்லை இன்ஸ்டால் லேட்டர், இது உங்களுக்கு இல்லை செட் டைம் 3 டைம் கேட்குது. நீங்கள் உங்களுக்கு எது வசதியோ அதை கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போயே வந்து இன்ஸ்டால் நவ் கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் அப்டேட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு சுவிட்ச் ஆன் ஆகும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். அதனால் வந்து எதுவுமே பண்ணாதீங்க மொபைலை. இப்போ இது மாதிரி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர் எப்படி பார்த்தாலும் ஒரு 6 மந்த்ஸ் இல்லை 8 மந்த்ஸ் வருஷத்துக்கு 1 or 2 டைம்ஸ் வந்து இது மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் தான் செக் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல்ஸில் உங்களுக்கு வரவே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா iFi Tech சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் தேங்க்யூ, பை.